பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. கர்த்தர் தாமே கடந்த 4 மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, பராமரித்து, ஆதரித்து, ஆசீர்வதித்து, தேற்றி, ஆற்றி, தாங்கி, தப்பிவித்து நடத்தி வந்தார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும், ஆன்லைன் மூலமாக கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும், அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாகி பாதுகாப்போடு வாசம் செய்வதற்கான தெய்வீக கட்டளைகள். பாதுகாப்போடு வாசம் செய்வதற்கான தெய்வீக நிபந்தனைகள், கட்டளைகள். Divine instructions for safe dwelling. Divine instructions for safe dwelling. இந்த வசனம் சாலமோன் எழுதின நீதிமொழிகள் என்கிற புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த முதல் வசனத்திலே நான் முகவரியாக ஒரு சில வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்திலே தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில் எப்படி இருக்குதுன்னா, நம்ம தமிழ்ல நீதிமொழிகள் அல்லது பழமொழிகள் இப்படியெல்லாம் நம்ம சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் எபிரேயத்தில் இருக்கிற இந்த வார்த்தையினுடைய ரகசியம் என்னன்னா, ஒரு மனிதன் வாழக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் அவன் எடுக்கிற எல்லா முயற்சிகளும், வேலைகளாக இருக்கட்டும், அதற்கு தேவன் அவனை ஆளுவதற்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரே வார்த்தை மாஷால் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாஷா என்று சொன்னால், மாஷால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? MASHAL, divine rules to govern the whole of man's conduct. Divine rules to govern, மனிதனுடைய அவனுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் தேவன் கொடுத்த கட்டளைகள். எந்தெந்த இடத்துல அவன் வாழுகிறான்? in his civil life, religious and business life. 3 இடங்கள்ல, சமுதாயத்துல அல்லது சமூகத்துல, பக்தி வாழ்க்கையில, அவனுடைய வேலை சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில. இந்த 3 இடத்திலும் எப்படி அவன் வாழ வேண்டும் என்கிற கட்டளைகளை கடவுள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்கிற அந்த ஒரு வார்த்தையில இவ்வளவு அர்த்தம் இருக்கு. மாஷா என்று சொன்னால் மனிதனை ஆளுமை செய்வதற்கான நிபந்தனைகள், அறிவுரைகள், கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த புத்தகம் எவ்வளவு ஆழமானது, முக்கியமானது, இன்றியமையாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இப்போ எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, கவனிங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இந்த தமிழ்ல அந்த அளவுக்கு புரியல. விக்கினமின்றினா புரியல. அதுல ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? but whosoever hearkeneth or listen unto me shall dwell safely. 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று, அவன் சுகமாயிருப்பான். 2வது, அமைதியாயிருப்பான். 3வது, பாதுகாப்போடு இருப்பான். 4வது, பயம் இல்லாமல் இருப்பான். 4 வார்த்தை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆங்கிலத்தில் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்கு, தமிழ்ல விடப்பட்டிருக்கு.
சேஃப், பாதுகாப்பா இருப்பான். செக்யூரிட்டினால் என்ன? ரெண்டு ஒன்று மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு, ஆனா வித்தியாசம் இருக்கு. எனக்கு செவி கொடுக்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிறேன். செவி கொடுக்கிறவன் அப்படிங்கிற வார்த்தை ஹியரிங், அதாவது கேட்கிறது அப்படின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமான வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கவனிக்கிறது. என்னது? கவனி அப்படின்றத எங்கே பயன்படுத்துவாங்க? லிசன் மீ அப்படிங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்க? மாணவர்கள் மத்தியில ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான வார்த்தை. கவனியுங்கள்னு சொன்னா நான் பாடம் நடத்த போறேன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு பாடம் நடத்த போறேன், என்னை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்திலும் கற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டு விஷயத்தை சொல்ற. டாக்டர் சுகி சிவம்ங்கிற ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு படிப்பாளன், பண்பாளன், பேச்சாளர். அவர் சொல்றாரு, புத்தகங்களையும் படிங்க, மனிதர்களையும் படிங்க. நல்ல வார்த்தை இருக்குது. புத்தகங்களையும் படிங்க. அண்ணாதுரை ஒரு புத்தகம் எழுதினார்னா புத்தகத்தை படிங்க, அண்ணாதுரையும் படிங்க, எழுதினவரையும் படிங்க. இதுதான் வேதம் சொல்லுது. வேதத்தையும் படிங்க, வேதத்தை எழுதினவரையும் கற்றுக்கொள்ள. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எங்க கொட்ட விடுறோம்? பைபிள் படிக்கிறோம், ஆனா கொடுத்தவரை படிக்கிறோமா? முடியாது. பாதி கிணறு தாண்டுறோம். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு எலெக்ஷன் கூட்டத்துக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார், அழைக்கப்பட்டார். கர்நாடகா ஸ்டேட்டுக்கு போயிருக்கார். அவர் அழைச்சவருக்காக இவர் பேசிட்டு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு முடிஞ்சு வெளியில வரும்போது அவர் கூட வருவாங்கல்ல, அவர் கேட்டார், நீங்க பேசினால் கண்டிப்பா ஜெயிச்சிருவார்ல அப்படின்னு. எனக்கு தெரியுது சார் அப்படின்னா. கண்டிப்பா தோத்துருவார். நீங்க தானுங்க அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. எப்படி சார் சொல்றீங்க? அவரு தெளிவா சொல்றீங்க. அவர் கண்டிப்பா தோப்பாரு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாரு. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அவர் தோத்துட்டார். இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன தலைவரே எப்படி இவ்வளவு சாதுரியமா அவங்களால கணிக்க முடிஞ்சது? அவர் சொன்னாராம், என் கூட்டத்துக்கு நான் போகும்போது ஜனங்களை கவனிப்பேன். நான் கையெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையெடுத்து வாழ்க எம்ஜிஆர்னு சொன்னாங்கன்னா ஒரு நிலை. நான் கையெடுத்து அசைச்ச பிற்பாடு அல்லது கும்பிட்ட பிற்பாடு அவங்க செய்யறாங்கன்னா இரண்டாவது நிலை. இதுல யாரு எப்ப ஜெயிப்பாங்கன்னா, முதல்ல ஜனங்கள் கை தூக்கி அதுக்கப்புறம் தலைவன் கை தூக்கணும்னா அவன் ஜெயிச்சிருவான். ஒரு மனுஷன் அந்த மனுஷனை கற்றுக்கொண்டாராம் அவர். புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு தலைவனுக்கும், நீங்க கவனிங்க, ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. நம்முடைய தலைவர்களுக்கு தலைவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கும் ரகசியம் இருக்கு. ராஜாதி ராஜா இவர், ராஜாக்களுக்கு ராஜா. இவருடைய ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகங்களையும் படியுங்கள், புத்தகங்களை எழுதின மனிதனையும் படியுங்கள். அவன் தான் ஞானமா. கர்த்தர் கொடுத்த வேதத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், கொடுத்த கர்த்தரையும் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, I am going to teach you, listen me. நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன், கவனி அப்படிங்கிற வார்த்தை. அந்த எழுத்து இங்கிலீஷ் எழுத்துல 4 எழுத்து நான் சொல்றேன், HEAR, ஹியர் அப்படின்னா கேட்கறதுன்னு அர்த்தம். இந்த கேட்கிற எழுத்துல, இந்த 4 எழுத்துல H எடுத்துருங்க, என்ன இருக்கு? காது இருக்கா? காதுள்ளவன் கேட்க. அப்படி நான் சொல்றதை கேட்கலன்னா H எடுத்துட்டு F போட்டுருவார். புரியுதா? H எடுத்துட்டு போட்டா என்ன? அவ்வளவுதான். சிம்பிள் நீக்கம் பாருங்க. சிம்பிள் லைஃப், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். காதுள்ளவன் கேட்க கடவுள். கேட்கறதுக்குள்ள காதை வச்சிருக்கிறவர் தான் கடவுள்.
கேட்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா கேட்காதவங்க நிறைய பேர். அதுதான் வேதம் தெளிவா சொல்லுது, காது உள்ளவன்னா காது இல்லாதவன் அர்த்தமா என்ன? காது உள்ளவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்தின்படி கேட்டு கீழ்ப்படுகிறவனுக்கு பேர் தான் காது உள்ளவன். புரியுதா? கேட்டு அவனுக்கு பேர் தான் என்னது? காது உள்ளவங்க. எல்லாருக்கும் காது இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு சரியான வார்த்தை இல்லாத மாதிரி தெரியலாம். காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், listen me, கற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கு. அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கேட்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர். அப்போ கேட்கிறவர் யார்? நாம தான். கற்றுக் கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு நாம செவி கொடுத்தா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். என்ன இருக்கும்? எல்லா இடங்களிலும், உங்க சரீரத்தில், உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய ஆவியில, போகிற இடங்களிலே, எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு உண்டு. You will dwell safely with all divine protection. எல்லா தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பாதுகாப்பிற்கான தேவ தூதர்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பிற்கான தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் தேவ தூதரிலும் விசேஷமானவர்கள். தேவ தூதரிலும் விசேஷமானவர்கள். ஆகவே தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். யாருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு. புரியுதுங்களா? ஆகவே வெறும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இப்ப இருக்கலாம், ஆனா போக போக அவருடைய பிரசன்னம் என்ன ஆயிடும்? விலகிடும். கவனமாயிருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் விலகுச்சுன்னா அதை போல ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒருவருக்கு இருக்கா. எவ்வளவு ஆழத்துக்கு போவோம்னு தெரியாது. யோனாவுக்கு தெரியாது எவ்வளவு ஆழத்துக்கு போகணும், தெரியாது. ஆகவே தயவு செய்து நல்லா கவனிங்க. அவருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவர்கள் பாதுகாப்பாயிருப்பார். இரண்டாவது, அவர்களுக்கு செக்யூரிட்டி உண்டு. செக்யூரிட்டினா என்ன தெரியுமா? பாதுகாப்பா இருக்கிறது பெருசு இல்லை, பாதுகாக்கிற காவலாளியோட இருப்பதுதான் பாதுகாப்பு. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு வெளியில காவலாளிகள் இல்லைன்னா, கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க, நாக்குக்கு ரெண்டு பாதுகாப்பு. சரிதானே? இப்படி கண்ணை மூடி திறந்தா இமைகள் பாதுகாப்பு, ஆனா நாக்குக்கு எத்தனை பாதுகாப்பு? முதல்ல பல்லு, இரண்டாவது உதடு. பல்ல தாண்டியும் அது வேலை செஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டாயிடும். புரியுதா உங்களுக்கு? நீ பல்லா இருந்தா எனக்கு கவலை இல்லை, நான் வெளியில வந்து பேசுவேன் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? 8 1 2 அதுக்குதான் ரெண்டு பாதுகாப்பு கடவுள் ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். நாக்குக்கு மாத்திரம். பேசுறதுக்கு முன்னே 2 முறை யோசி, 2 முறை யோசி. Before you talk once, think twice. புரியுதா? ஒரு முறை பேசுறதுக்கு முன்னாடி 2 முறை யோசி. அதுதான் ஞானம். அல்லேலூயா. ஆகவே இங்க சொல்றாரு, பாதுகாப்பும் கிடைக்கும், பாதுகாக்கிற காவலாளிகளையும் உங்களுக்கு கொடுப்பார். செக்யூரிட்டிஸ் will be available. ஆமென். உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுப்பாரு, பாதுகாக்கிற காவலாளிகளையும் கடவுள் கொடுப்பார். அடுத்ததாக ஆபத்து வந்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. வரலாம், ஆபத்து வரலாம். வந்ததா இல்லையா? எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்ததா இல்லையா? தாவீதுக்கு வந்ததா இல்லையா? மோசேக்கு வந்ததா இல்லையா? வந்தது.
ஈசாக்குக்கு தலைக்கு போற தலையே போற அளவுக்கு வந்தது. அங்க தர்மம் தலை காத்ததா? தர்மமா தலை காத்தது இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தா, அல்லது அவர் பேச நீங்க கேட்டான்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆண்டவர் பேச கேட்கிறோம்? உங்க தனிப்பட்ட நேரங்கள்ல, உங்க தனிப்பட்ட நேரங்கள்ல உங்களோடு கூட கடவுள் இடைபடுகிற நேரம் இல்லை என்றால் நாம கடவுளுக்காக வாழுகிறோம், கடவுளோடு வாழல. கடவுளுக்காக வாழ்கிறோம். ஆனா கடவுளோடு வாழ்றவங்க அவன் பேசுறதை கேட்க முடியும், கடவுளுக்காக வாழ்றவங்க பேசுறதை கேட்க முடியாது. இவங்க பேசுறதுதான் கடவுள் கேட்கணும்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஜெபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும், உறவே இல்லாம இருக்கும். ஆகவே ஆபத்துக்கு பயப்படாமல் எப்படி இருப்பாங்க? சுகமாய் வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். இன்னாம 23:9 அங்க என்ன சொல்றாரு? அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணும். பாகம் 33:28 ஜாதிகளோடு கலவாமல் அவர்கள் இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். ஆமா, சுகமாய் வாசம் பண்ணுவான். தனியே இருந்தாலும் அவனுக்கு சுகம் இருக்கும், சேஃப்டி இருக்கும், ப்ராஸ்பரிட்டி இருக்கும், பிளஸிங் இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, என்னது? கேட்டு கீழ்ப்படிஞ்சாதான் பயம் வரும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு கீழ்ப்படிஞ்சாதான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகவே அங்கே பாதுகாப்பு, பாதுகாக்கிற காவலாளிகள், அமைதி, பயம் இல்லாமல் இப்படி வாழலாம். வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் கொடுக்கிற நிபந்தனைகளை சார்ந்து வாழுங்க. இன்னைக்கு உலகம் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழுது. அது ஒரு மயக்கத்துல, போதையில இருக்கிறாங்க. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கடவுள் போற போக்கில் பிரயாணத்துல வாக்கு பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா எதுக்கு கீழ்ப்படியணும்? இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி செய்தால் நான் உனக்கு இப்பொழுது சொல்லப்படும் அத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்கும். அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை தாண்டி வந்து முன்னே நிற்கும். ஓவர்டேக் யூன்னு இருக்கு. உன்னை தாண்டி வந்து உனக்கு முன்னே நிற்கும். திடீர்னு ஒரு செக் 50,000 வந்துருன்னா எப்படி இருக்கும்? எனக்கான்னு பார்ப்போம். எனக்கா? ஏன் பேருக்கா? யாரு அனுப்புனது? யாருக்கு? இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளைகளை நீ கை கொண்டு கீழ்ப்படிந்தால், கை கொண்டு நடந்தால். 28:1 நீங்க முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஆசீர்வாதத்தையும் படிச்சு பாருங்க. ஆகவே வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவம் அல்ல, கட்டளைகளின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு எல்லா இடத்திலும், எல்லா சபையிலும் எதுதான் வருது? எதுதான் பறக்குது? வாக்குத்தத்தம் பறக்குதுங்க. உடனே விசுவாசிகள் அதுல ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்கு கொடுத்துட்டாரு. பிசாசு வேற விதத்துல சபையை திருப்பி கொண்டு போகிறான். எதைய மறைச்சிட்டாங்க? நிபந்தனைகளை மறைச்சிட்டாங்க. நீ நல்லா வேலை செஞ்சீனா உனக்கு சம்பளம் உண்டு, இன்சென்டிவ் உண்டு. கட்டளை இருக்கா இல்லையா? நிபந்தனை இருக்கா இல்லையா? அப்ப நிபந்தனை இல்லாம, நிபந்தனையை பிடிக்காம எப்படி நம்ம இன்சென்டிவ் கிடைக்கும்னு நினைச்சிட்டு வேலை செய்ய முடிஞ்சா எப்படியாவது வேலை செஞ்சா கிடைக்குமா? எப்பதாவது வந்தா கிடைக்குமா? கிடைக்காது. ஒழுங்கு இருக்கணும். சரியா? என்ன இருக்கணும்? ஒழுங்கு இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆகவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் வசனம் படிங்க. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். புத்திமான் இவைகளை கேட்டுங்கிற வார்த்தையில எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கேட்டுங்கிற வார்த்தை நீங்க மத்தேயிலையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கேட்டு அப்படின்னு சொன்னா
உபதேசிக்கிறவர்களால் கேட்டு, உபதேசிக்கிறவர்களால் உபதேசிக்கப்பட்டு, to be endowed with faculty. அப்படின்னா என்ன? உபதேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கணும். உபதேசிக்கிறவர்களால் உபதேசிக்கப்படணும். எத்தனை பேர் வந்து கேட்கறீங்க ஆலோசனை? எத்தனை பேர் வாழ்க்கையினுடைய குழப்பமான சூழ்நிலை ஆலோசனை கேட்கிறீங்க? இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, புத்திமான் இவளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து. கவனிங்க, ஆங்கிலத்தில் இன்னும் ஆழமா இருக்குங்க. a wise man, புத்திமான் இருக்கு. இங்க விவேகினா ஞானவான், புத்திமான் இல்ல, ஞானி. ஞானவான். புத்திமானோட யார் பெரியவன்? ஞானவான். wise man will hear and increase learning. கற்றுக்கொள்வதில் தேர்வானா, கற்றுக்கொள்வதில் வளருவான். அப்ப நம்ம கற்றுக்கொள்ளலன்னா என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. நாமும் ஞானியா மாற முடியாது. அறிவாளிய வேணா இருக்கலாம், ஆனா அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன், ஆமா, அறிவை ஞானமா கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். அறிவை ஞானமா கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். ஆகவே கவனிங்க, நாம கற்றுக்கொள்கிறவள் விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து கொள்ளுவான். ஆலோசனைகளை கத்திடத்தில் பெற்றுக் கொள்ளணும். இப்போ 5 விதமான ஜனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு போறேன். என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் வேகமாய் நடந்தார்கள், யாரெல்லாம் ஞானத்திலே வளர்ந்தார்கள், பெருகினார்கள் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. 5 examples proving wise men will hear. 5 மாதிரியான சில மக்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 1, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 39ஆம் வசனம். வீட்டுல போய் நிதானமா படிச்சு அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 39வது வசனம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. யார் தெரியுமா? இவன் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவன் மிகவும் படித்தவன், ஞானமுள்ளவன். அவனுக்கு தான் யார் அனுப்புறாரு அங்க? ஆவியானவர் பிலிப்பு அனுப்பி ஆலோசனை சொல்ல. கடவுளுடைய பிள்ளைங்களை, நீங்க ஆலோசனை கேட்கிறவங்களா இருந்தா ஆவியானவர் உங்களிடத்திலே ஆலோசனை சொல்லுகிறவர்களை அனுப்புவா. கவனிங்க, நீங்க கிறிஸ்தவங்களா மாத்திரம் இருந்தீங்கன்னா ஆலோசனை கேட்க மாட்டீங்க. ஆலோசனை கேட்க தவறுகிறவர்கள், கவனிங்க, ஆலோசனை கேட்க தவறுனா ஆபத்து நேரிடும். நல்லா கவனிச்சுங்க. இங்கே ஆலோசனை கேட்கக்கூடியவன் ஏன்னா ஹைலி எஜுகேட்டட், எமினன்ட் ஸ்காலர், மிகப்பெரிய உயர்வில் இருக்கிறவன், உத்தியோகத்தில் இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், அந்தஸ்தில் இருக்கிறவன். அப்படின்னா அவன் என்ன செய்யறவன்? கவனிக்கிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன். அதனாலதான் ஆவியானவர் பிலிப்பு அனுப்பி நீ இவனுக்கு சொல்லிக் கொடுன்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கற்றுக்கொள்ளுகளா இருந்தால் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும். கற்றுக்கொள்ளுகளா இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். கற்றுக்கொள்ள மறுப்பீர்கள் என்றால் நித்திய ஜீவனை இழந்து விடுவீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2வது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல். இவன் யாரா? இவன் ஒரு வைஸ் மேன், ஞானம் உள்ளவன்.
மிகப்பெரிய ஞானி. இவன் யாருடைய இருந்தான்? மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். யாரை கூப்பிட்டாங்க? பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை, வேகம் உள்ளவன் தானே இவன் ஏன் கேட்கணும்? ஞானம் உள்ளவன் தானே இவன் ஏன் வேத வசனத்தை கேட்கணும்? ஏன்னா வேகை அறிவில் தேர்வான். He will increase in learning. Hallelujah. கற்றுக்கொள்றதுல தேர்ந்தவங்க தாங்க பரிசுத்தத்துல தேர முடியும். நீங்க சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சத்திய ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். சத்திய ஆவியானவர் உங்களை வழி நடத்த முடியாது. உங்களுக்கு ஏதாவது இருந்தாதான் வேலைக்காரன் வந்து வேலை செஞ்சுட்டு காசு வாங்கிட்டு போவான். என்கிட்ட காசே இல்லைங்க, நீங்க வந்து வேலை செய்யுங்கன்னா ஒருத்தம் கூட வர மாட்டான். உங்களுக்கு முதல் முதலீடு எது தெரியுமா? கவனிக்கிற, கேட்கிற, கீழ்ப்படுகிற அந்த சுபாவம், கற்றுக்கொள்ளுகிற சுபாவம். நீங்க கற்றுக்கொள்றதுக்கு ஆட்கள் இல்லைங்க, பெற்றுக்கொள்றதுக்கு ஆட்கள் இருக்கு. கற்றுக்கொள்றதுக்கு 50 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் கூட கஷ்டம். 500 பேர் சபைக்கு பாரு, 50 பேர் கூட வரமாட்டாங்க. எதுக்கு? கற்றுக்கொள்றதுக்கு. 10 பேர் வரமாட்டாங்க. ஆனா அந்த 500 பேர் விசுவாசியில யாரு தேர்ச்சி அடைஞ்சவங்க தெரியுமா? அந்த 5 பேர் தான், 10 பேர் தான். மீதி 490 அவுட்டுன்னு அர்த்தம். தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீதி 490 என்னதுதான்? நடிக்கிறவங்க, கடவுளுக்காக வர்றவங்க. ஆனா கடவுளை போல மாறுறவங்க இந்த 10 பேர் தான், கற்றுக்கொள்றவங்க தான். அதனால இன்னைக்கு பெற்றுக்கொள்றதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கு, கற்றுக்கொள்றதுக்கு இல்லை. ரொம்ப வருத்தமான விஷயம். அடுத்தது அப்போஸ்தலர் 17, 11, 12. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். யாரு? பெரேயா நாட்டார். 10 வசனத்தில் இருக்கு. பெரேயா பட்டணத்தார். கவனிங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் 18, 24 இருந்து 28 வரைக்கும் யாரை பத்தி சொல்றதுன்னா, அங்கே பரிசுத்த தேவ மனுஷனாகிய அப்போலோ என்ற மனுஷன் இருந்தார். ஆமென். 24 அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்ற பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். இவன் யாரு? யூதன், சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். எப்படிப்பட்டவன் பாருங்க. இவெல்லாம் எப்படி கடவுளுடைய பேரை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் அந்த பேரை எழுதணும்னா நம்ம பேர் அதுல எழுதுவாரா? கற்றுக்கொள்ற லிஸ்ட்ல வருவோமா, அல்ல பெற்றுக்கொள்ற லிஸ்ட்ல வருவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபைக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது? எத்தனை விஷயத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை விஷயத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ளணுங்க. ரட்சிப்பு ஒரே நாள்ல முடியும்ல. ரட்சிப்பு ஆரம்பிக்குது, ஒரே நாள்ல ரட்சிப்பு அடையிறோம். ஆனா அதுல வளரணும். எப்படி வளரணும்? நாளுக்கு நாள் வளரணும்னு தான் வேதம் சொல்லுது. நாளுக்கு நாள் வளரலன்னா, வளர்ச்சி நின்று போச்சுன்னா நம்முடைய பரிசுத்தம் அல்லது நீதி எல்லாம் அடையவே முடியாது. அது நின்று போச்சுன்னு அர்த்தம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். உள்ளான மனுஷன் பிரமாண மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், டே பை டே, எவ்ரி டே you have to grow. போன மாசம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்? அதுக்கு முந்தின மாசம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்? வரதே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கட் பண்ணி இருக்கிறோம்? எப்படி வளருவோம்? யோசிச்சு பாருங்க. எப்படி வளருவோம்? எப்படி விருத்தி அடைவோம்? உலக ஐஸ்வர்யத்தை வச்சு கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னா அது மதிகேடு. எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு.
உலக ஐஸ்வர்யத்தை வச்சு நான் கடவுளோடு கூட நடக்கிறேன், கடவுளோடு இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, வேத அறிவு எவ்வளவு இருக்கிறது, வேத ஞானம் எவ்வளவு இருக்கிறது, அதை வச்சுதாங்க கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் செய்த ஊழியங்கள், நீங்க போகிற வர இடங்களிலே தேவன் உங்களை வழிநடத்துகிற விதங்கள், இதை வச்சுதான் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணுமே தவிர, உலகத்தில் நம்ம விட நிறைய பேருக்கு பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க கூட கடவுள் இருக்கிறார்னு அர்த்தமா? இல்லையே. அப்ப கவனிங்க, அப்பல்லோ அவன் வேதாந்தத்தில் அவன் எப்படிப்பட்டவன்? வல்லவன், கிரேட் மேன் ஆஃப் காட், வைஸ் மேன். அடுத்ததாகி ஏசாயா 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50வது அதிகாரம் 4 இருந்து 6 படி. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடைமேரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யாரை பத்தி சொல்லி இருக்குதுன்னா இயேசுவை பத்தி தாங்க சொல்லி. ஆண்டவர் சகல ஞானத்திலும் அறிவிலும் ஆவியிலும் வளர்ந்தாரா இல்லையா? இந்த பிள்ளை வளர்ந்து பெரிதாகி சகல ஞானத்திலும் அறிவிலும் பெருகிச்சா? அப்ப ஆண்டவரும் வளர்ந்தாரா இல்லையா? அப்ப நாமும் வளரணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப கற்றுக் கொடுக்கிறவர்களே, கற்றுக்கொள்கிறவர்களை போல நம்ம மாறணுங்க. சும்மா பெற்றுக்கொள்றதுக்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக சபையில இருந்தோம் அப்படின்னா அந்த கிளையை நறுக்கிடுவார். புரியுதா உங்களுக்கு? சபை என்பது உயிரோட்டமுள்ள ஒரு படைப்பு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சபை ஒரு சங்கம் அல்ல, சபை ஒரு சங்கம் அல்ல. இது கடவுளோடு சங்கமமாகிற ஒரு உயிரோட்டமுள்ள படைப்பு. கடவுளுடைய சரீரத்தோடு அங்கமமாகிற உயிரோட்டமுள்ள படைப்பு. ஆண்டவர் தயவு உள்ளவர் தான், ஆனா அந்த பக்கம் பார்த்தா கண்டிப்பு உள்ளவர். வாக்கு கொடுக்கிறவர் தான், வாக்குத்தத்தம் தருகிறவர் தான். ஆனா எப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா பின்னாடி இருக்கிற கட்டளைகளின்படி நீங்க நடந்தாதான், நாம நடந்தாதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்னாடி கொடுக்கப்பட்ட கட்டளையை கை கொண்டாரா முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. இதை நல்லா புரிஞ்சுக்க. நம்ம கற்றுக்கொள்ற இடத்துக்கு வந்திருக்கிறோமா, பெற்றுக்கொள்ற இடத்திலேயே நிக்கிறோமா? நல்லா புரிந்து கொள்ள. இன்னைக்கு சபைகள் எதுல தான் நிக்குது? பெற்றுக்கொள்றதுல தான் நிக்குது. ஆனா எதுல இல்ல? ஆமா, கற்றுக்கொண்டவர்கள் தான் உலகம் மதிக்குது. கற்றுக்கொண்டவர்கள் உலகம் மதிக்கிறா இல்லையா? மதிக்குதுங்க. ஒரு ஜட்ஜி வந்தாருன்னா உலகம் மதிக்காம இருக்குமா? எழுந்து நின்று மதிக்கும், எழுந்து நின்று கரம் கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் கர்த்தரையும் கர்த்தர் கொடுத்த வேதத்தையும் கற்றுக்கொண்டவர்களே நம்முடைய கர்த்தர் மதிப்பார். அல்லேலூயா. ஒருவனும் உனக்கு முன்பாக எழும்ப முடியாது. யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, உன் ஜீவிய காலம் முழுவதும், உன் வாழ்நாள் முழுவதும். எத்தனை ராஜாவை யோசுவா ஜெயிச்சாரு? 31 ராஜாவை. எப்படிங்க ஜெயிக்க முடிஞ்சுச்சு? இவன படை வீரனா, யுத்த வீரனா, இல்ல தாவீது போல போய் கேட்டபடி எடுத்து அடிச்சவரா? இல்லையே, ஒண்ணுமே தெரியாது. மோசேயை பின்பற்றி வந்த ஒரு ஊழியக்காரன். சமஸ்த இஸ்ரவேலை நடத்துவதற்கு எவ்வளவு வல்லமை வந்தது? ஏன்னா ஆசரிப்பு கூடார வாசல்ல இருந்தவங்க, வாசல்ல காத்திருந்தவர்.
தாவீது சொல்றார், நம்முடைய ஆலயங்களில் வாசல்ல காத்திருப்பதை நாடுமே. நம்ம வாசல்ல காத்திருப்போமா? எத்தனை நாள் கதவு பூட்டி இருக்குது, முன்னாடியே வந்து படிக்கட்டில் உட்கார்ந்து இருந்திருக்கும். நான் முன்னாடியே வந்துட்டேங்க, இந்த பாஸ்டர் கதவை திறக்கல, எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? வாசல்ல காத்து கிடந்த மக்களை, அவங்கள பார்க்கிறதுக்கு வாசல்ல காத்து கிடக்கிற மக்களை கொண்டு வருவா. புரிஞ்சுச்சா? அவங்கள பார்க்கிறதுக்கு ஜனங்களை வந்து காத்து வைப்பார், காக்க வைப்பார். இதோ கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? உன் பாதத்தின் கீழே வந்து பணிவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றுக்கொள்ளாய் மாத்திரம் இராதீங்க, கற்றுக்கொள்ளாயிருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.